ஓகே, இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வுக்கான மேக்ஸ் டெஸ்ட் சீரீஸில் எல்சிஎம் ஹெச்எஃப் மீசிமா மற்றும் மீபோவா தலைப்பில் உள்ள வினாக்களுக்கான விடைகளை பார்க்க போகிறோம். அதன்படி ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 32, 36, 45, 60, 80 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மிகச்சிறிய எண் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே மிகச்சிறிய எண் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க எண்களுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். மிகச்சிறிய, மிக குறைந்த, இல்லைனா குறைந்தபட்ச இந்த வேர்டெலாம் வந்துச்சுன்னா அங்கே என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ 32, 36, 45, 60 மற்றும் 80 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போடுறோம். ஸோ 2ஆல் வகுக்கிறோம். 16, 2, 32, 18, 2, 36, 45 அப்படியே இருக்கும். இதில் 13 டைம்ஸ் இருக்கும், இல்லை 40 டைம்ஸ் இருக்கும். சரிங்களா? திரும்ப 2ஆல் அடிக்கலாம். 8, 2, 16, 9, 2, 18, 45, 15, 2, 30, 22, 40. திரும்பவும் 2ஆலே அடிச்சுக்கிறோம். 4, 2, 8, 9 அப்படியே இருக்கும், 45 அப்படியே இருக்கும், 15 அப்படியே இருக்க போது, ஏன்னா 2ஆல் ஆகக்கூடாது. 5, 2, 20. நெக்ஸ்ட்டு 2ஆல் அடிச்சுக்கிறோம். 2, 4, 9, 45, 15, 2, 10. எகைன் இப்போ நான் 3ஆல் அடிச்சுக்கிறேன். 2, 9, சரி 9னா இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 3, 3, 9 அப்படின்னு வந்துடும். 3, 3, 9, 15, 3, 45, 3, 15, பக்கத்தில் 5 இருக்குது. இப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா திரும்பவும் 3ஆலே அடிச்சுக்கிறேன். 2, 1, 3, 3, 15, அடுத்து 5, 5 அப்படியே இருக்க போகுது. திரும்ப 5ஆல் அடிச்சுக்கிறேன். 2, 1, 1, 1, 1 அப்படின்னு வருது. இதுக்கப்புறம் இந்த வகுத்தில் நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. சரிங்களா? தேவையில்லை. ஸோ இப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு 2 அப்படின்னு கிடைக்குது. சரியா? இப்போ இதை தான் பகா காரணிப்படுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ இது எல்லாத்தையும் பெருக்கிறோம். 2, 2, 4, 4, 2, 8, 8, 2, 16, 16, 3, 48, 48 நான் 2 தடவை பெருக்கணும் அப்படின்னா 96 வரும். 96 இப்போ 5 தடவை பெருக்க போகிறோம். 96 5 தடவை பெருக்கோம்னா 50, 45, 5, 6, 30, 480 வரும். 480 3 தடவை பெருக்குவோம். 3, 4, 12, 1200, 3, 24, 240. 1200 + 240 என்ன வந்துடும்னா 1440 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 1440 ஆப்ஷன் பியில் இருக்குது. சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த கொஷினுக்கு நம்ம இவ்வளோ தூரம் போடணுங்கிற அவசியமே இல்லை. சரியா? இந்த கொஷினுக்கு இவ்வளோ தூரம் போடணுங்கிற அவசியமே இல்லை. சரியா? கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எனக்கு இந்த நம்பர் 60ன்னு இருக்குது, இந்த நம்பர் 80ன்னு இருக்குது. அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் எனக்கு வரப்போகிற எல்சிஎம்மால் இந்த ஆப்ஷனில் உள்ள நம்பர் வகுப்படணும்னா ஃபஸ்ட்டு எதில் முடியணும்னா 0வில் முடியணும். அப்போ இந்த நம்பரும் கிடையாது, வேறு எது இந்த நம்பரும் கிடையாது. சரிங்களா? ஏன் 0வில் முடியணும் அப்படின்னா இந்த 80, 60ங்கிற நம்பர்லாம் 0வில் முடிகிற நம்பரால் தானே வகுப்பட்டு ஆகணும். சரிங்களா? அப்போ இந்த 2 நம்பரை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அடுத்தது 144 இருக்குது, அடுத்து 143 அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இங்கே என்ன பண்ணோன்னா இந்த 3, 6 இருக்கு இல்லையா, இந்த நம்பர் 4, 5 இருக்கு இல்லையா, இதெல்லாம் பாருங்கள், இது ரெண்டுமே 9ஆல் வகுப்படுற எண்கள். அப்போ வரப்போகிற எண்ணும் 9ஆல் வகுப்படுற மாதிரி தான் இருந்தே ஆகணும். ஸோ அதன்படி ஒரு நம்பர் 9ஆல் வகுப்படணும்னா அதோட இலக்கங்களோட கூடுதல் எனக்கு 9ஆல் வகுப்படணும். இந்த நம்பர் என்ன ஆகுனா 9ஆல் வகுப்படும். 144ங்கிறது என்ன ஆகுனா 9ஆல் வகுப்படும். ஆனால் இந்த 143 இலக்கங்களை கூட்டுறோம். 4, 1, 5, 5, 3, 8 அப்படின்னு வரும். 8 9ஆல் வகுப்படாது. அப்போ இதுவும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் எடுத்துடலாம், 1440. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 3250 என்ற எண்ணிலிருந்து எந்த சிறிய எண்ணை கழிக்க முழு வர்க்கமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ 60 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, 60 ஸ்கொயர் என்ன வரும் அப்படின்னா 60 ஸ்கொயருங்கிறது 3600ன்னு வரும். ஆனால் நம்ம கண்டுபிடிக்க போகிறது 3250. அதுக்கு பக்கத்தில் தான் கேட்குறாங்க. ஸோ 3600 விட கம்மியாக தான் எனக்கு வரப்போகுது. சரி அன்ட்டு 55 ஸ்கொயர் எழுதுகிறேன். 5 ஸ்கொயர் என்ன வந்துடும் அப்படின்னா 25, 5, 6, 30ன்னு எழுதும். இந்த மாதிரி 5ல் முடிகிற நம்பரோட வர்க்கத்தை என்ன பண்ணுவோன்னா 5 ஸ்கொயர் பண்ணி 25ன்னு எழுதிக்கும். இந்த 5க்கு அடுத்த நம்பர் 6 இல்லையா, அந்த 5ஐயும் 6ஐயும் பெருக்கிவிட்டு என்னென்னு எழுதும் 30ன்னு எழுதும். சரியா? 30 25 விட இந்த 32 50ங்கிறது அதிகமாக இருக்குது. அதனால் 56 ஸ்கொயரை செக் பண்ணி பார்க்குறோம். 56
16 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்னா 3136 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து 57 ஸ்கொயர் பண்ணுறோம். 57 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 3249 அப்படின்னு கிடைக்கும். 3249 கிடைக்கும். கவனிங்க, இந்த 3280 பக்கத்தில் தான் இந்த 3249 இருக்குது. அப்போ இந்த 3250லேருந்து 1 மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குன்னா 3249ங்கிறத முழு வர்க்கம் கிடைக்கும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன எழுதணும் அப்படின்னா 1. நெக்ஸ்ட்டு பின்ன எண்களாக கொடுத்துட்டு அதோட எல்சிஎம் கேட்குறாங்க. சரியா, இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் நம்பர்ஸாக கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா எல்சிஎம் ஈக்குவல் டு எனக்கு எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர்ஸ் டிவைடட் பை ஹெச்சிசிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர்ஸ். அதாவது தொகுதியுள்ள எண்களுக்கு என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும், பகுதியுள்ள நம்பருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெச்சிசிஎஃப் எடுக்கணும். ஸோ இப்போ எனக்கு தொகுதியில் என்ன நம்பர் இருக்குன்னா 2 3 4 9 இருக்குது டிவைடட் பை பகுதியில் என்ன இருக்குன்னா 3 5 7 13 அப்படின்னு இருக்குது. சரியா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தொகுதியில் எல்சிஎம் எடுக்கணும். தொகுதியில் எல்சிஎம் 2 3 4 9. சரிங்களா, இப்போ இந்த 4 நம்பருக்கு எல்சிஎம் எடுக்குன்னா டானாவுத்தல் போடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த 9 இருக்கிறதுலே பெரிய நம்பர் எதுவாக இருக்கோ அதை என்ன பண்ண போகிறோன்னா அந்த சின்ன நம்பரால் வகுப்படுதான்னு பார்க்க போகிறோம். 9ல் 4 வகுப்படாது, 3 மட்டும்தான் வகுப்படும், 2 வகுப்படாது. அப்போ 9ஓட அடுத்த மல்டிபிள் பார்க்குறோம். அடுத்த மல்டிபிள் 18. 18லேயும் எனக்கு 4 வகுப்படாது, 4 மட்டும் வகுப்படாது, பாக்கி 2 நம்பரும் வகுப்படணும். அதாவது அந்த பெரிய நம்பரால் அதுக்கு கீழே உள்ள எல்லா நம்பருமே வகுப்படணும். அடுத்து 27 பார்ப்போம். 27லேயும் 4 வகுப்படாது, அதனால் நெக்ஸ்ட் மல்டிபிள் 9ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள் என்னென்னா 36. 36ல் 9 4 வகுப்படும், 3 வகுப்படும், 2 வகுப்படும். ஸோ எல்சிஎம் 36. நெக்ஸ்ட்டு கீழே 3 5 7 13. இதுக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹெச்சிசிஎஃப்னா என்னதுன்னா கொடுத்துருக்க அத்தனை நம்பருக்கும் பொதுவான வகுத்தி இருக்கணும், காமன் டிவைசர் இருக்கணும். ஆனால் இங்கே கொடுத்துருக்க 4 நம்பருக்கும் என்ன இல்லை அப்படின்னா பொதுவான வகுத்தி இல்லை. அப்போ ஹெச்சிசிஎஃப் 1ன்னு எழுதிடுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 36. இங்கே போய் இதுக்கு டானாவுத்தல் போட்டு போடணுங்கிற அவசியம் இல்லை. சரியா, கவனிங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டெசிமல் நம்பர்ஸாக கொடுத்துட்டு தசம எண்களாக கொடுத்துட்டு அதோட மீபோவா காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஹெச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ இப்போ 11, அடுத்தது 0.121 0.1331 அப்படின்னு இருக்குது. சரியா, எனக்கு இதை நான் முழு எண்களாக மாற்றணுங்கிறதுக்காக புள்ளிக்கு அப்புறம் இந்த நம்பரில் அதிகபட்சம் 4 எண்கள் இருக்குது. அப்போ கொடுத்துருக்க ஒவ்வொரு நம்பரும் எதால் பெருக்கணும்னா 10,000ஆல் பெருக்கிறோம். 11 × 10,000 என்ன வந்துடும் அப்படின்னா 11க்கு பக்கத்தில் என்ன பண்ணிவிடுவோம், 2 0 சேர்த்துருவோம் இல்லையா, 1,10,000 அப்படின்னு கிடச்சிடும். அடுத்தது 0.121 × 10,000 ஈக்குவல் டு 1 to 1 4 0 சேர்ப்போம். எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்னா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டோன்னா எனக்கு 1210 1210 அப்படின்னு கிடைக்கும். இந்த இடத்துல புள்ளி வச்சுருவோம் இல்லையா, இந்த இடத்துல புள்ளி வச்சுருவோம். சரியா, நெக்ஸ்ட்டு 0.1331 இதை 10,000ஆல் பெருக்கணும் அப்படின்னா 1331 4 0 சேர்ப்போம். ஆனால் எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிடணும், 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருந்தா இது என்ன நம்பராக மாறுனா 1331 மாறிடும். இப்போ இந்த 1331 1210 1,10,000 இந்த 3க்கு தான் நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். 1 1 1,10,000 1210 1331 இந்த 3 நம்பருமே 11ஆல் வகுப்படும். 11 11 பக்கத்தில் 3 0 10,000 சார் 4 0 10,000 வந்துடும். அடுத்தது 11 11 121 பக்கத்தில் 0. நெக்ஸ்ட்டு 11 11 பாக்கி 1 இருக்கும் 13. சரியா, பாக்கி 2 இருக்கும் 23. 23ல் 2 11 22 பாக்கி 1 இருக்கும் 11. 11ல் திரும்ப ஒரு தடவை இருக்கும். சரியா, இதுக்கப்புறம் இந்த 3 நம்பரையும் வகுக்கிற பொதுவான வகுத்தி இருக்காது. ஸோ ஹெச்சிசிஎஃப் என்னென்னு எழுதுவோம் அப்படின்னா ஹெச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 11ன்னு எழுதணும். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா 11 ஆன்சராக சொல்ல முடியாது. ஏன்னா கொடுத்துருக்க நம்பர் எல்லாத்தையும் நம்ம 10,000ஆல் பெருக்கியிருக்கோம். இப்போ வர்ற ஹெச்சிசிஎஃப் என்ன பண்ணணும்னா 10,000ஆல் வகுக்கணும். ஒரு நம்பரை நான் 10ஆல் வகுக்கிறேன் அப்படின்னா மேலே 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 100ஆல் வகுக்கிறேன் அப்படின்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1000ஆல் வகுக்கிறேன்னா மேலே உள்ள நம்பரை 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ 10,000ஆல் வகுக்கிறோம், அதனால் 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இருக்கிறதே 2 டிஜிட் தான் இருக்குது. அப்போ இன்னும் 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுங்கிறதால 2 0 சேர்த்துக்கிட்டு இங்கே புள்ளி வச்சிடறோம். ஸோ ஆன்சர் 0.0011 ஆப்ஷன் சி.
நெக்ஸ்ட் கவனிங்க, இந்த மாதிரி பவரில் நம்பர் கொடுத்துட்டு அதோட மீசியமாக கேட்குறான். எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுபடி இந்த நம்பருக்கெலாம் தனியாக எல்சிஎம் எடுத்துடுவோம். 3, 4, 5 3, 4, 5 இந்த மூணுக்குமே என்ன கிடையாதுன்னா காமன் டிவைசர் கிடையாது. அப்போ இந்த 3 நம்பரோட பெருக்கு தொகை தான் என்னவாக இருக்குன்னா 3க்கும் காமன் டிவைசர் கிடையாது. ஏதாவது 2 நம்பருக்கு காமன் டிவைசராக இருக்குதுன்னு பார்க்குறோம், அதுக்கும் இல்லை. ஸோ அப்போ இந்த 3 நம்பரோட பெருக்கு தொகை தான் என்னவாக இருக்கும் அப்படின்னா எல்சிஎம்மாக இருக்கும். 3 4 12 12 5 என்ன வந்துடும் அப்படின்னா 60 அப்படின்னு கிடைக்கும். சரி, அப்போ நம்பருக்கு எல்சிஎம் என்னென்னு எடுத்தாச்சுன்னா 60ன்னு எடுத்தாது. அடுத்து இந்த a/m+1 a/m+2 a/m+3 இந்த மாதிரி பவரில் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அங்கே மீசிமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த நம்பரோட பவரில் இந்த ஏங்கிறது மூணுத்துலேயுமே காமனாக இருக்குது அதை எடுத்துக்கிறோம். பவரில் எது அதிகமாக இருக்கோ அதை தான் எல்சிஎம்மாக எடுத்துக்குவோம். சரியா, ஹையஸ்ட்டு பவரை எடுத்துக்குவோம். ஸோ அப்போ a/m+3 அப்படின்னு வருது. ஸோ அப்போ இங்கே ஆன்சர் என்ன எழுதுனா நம்பருக்கு ஒரு 60 வருது. 60 இங்கே இருக்கிற a/m+3 என்ன பண்ணணும்னா பெருக்கி எழுதுவோம். ஸோ அப்போ ஆன்சர் 60 a/m+3 ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 மீபோவா காண்க அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி பல்லுறுப்பு கோவையை கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த குரூப் கோவையை எடுத்துக்கிறோம். x³ - x² + x -1 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுலேருந்து எதை வெளியில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா x² வெளியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா x -1 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ்ஸு அடுத்து இருக்கிற இந்த x -1லேருந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா 1 வெளியில் எடுக்கிறோம். 1 வெளியில் எடுத்தோம்னா x -1 அப்படின்னு வரும். சரியா, x -1 அப்படின்னு கிடைக்கும். சரியா, ஈக்குவல் டு இங்கே ஒரு காரணி என்னென்னு எழுதலாம்னா x² + 1 அப்படின்னு ஒரு காரணி எழுதலாம். x² + 1 அடுத்தது x -1 இருக்கு இல்லையா, அதை ஒரு காரணியாக எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா x⁴ -1ன்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுதிக்கலாம்னா x² (2) -1² எழுதிக்கலாம். அதாவது a² - b² ஈக்குவல் டு இதை எப்படி எழுத போகிறோம்னா a + b × a - b அப்படின்னு எழுத போகிறோம். அப்போ x² + 1 x² -1ன்னு எழுதலாம். எகைன் இந்த x² + 1 அப்படியே வச்சுக்க போகிறோம். இந்த x² -1 அதே சேம் இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதா அர்த்தம். அதாவது இங்கே ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு வச்சுக்க போகிறோம். சரியா, அப்போ a² - b² ஈக்குவல் டு என்னென்னு எழுதுவோம் அப்படின்னா a + b × a - b அப்படின்னு எழுத போகிறோம். அதுபடி நம்ம என்ன எழுதுவோம்னா x + 1 × x -1. நமக்கு இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா HCF தான் கேட்குறாங்கன்னா HCFனா ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறத மட்டும் எழுதுவோம். இங்கேயும் x -1 இருக்குது, இங்கேயும் x -1 இருக்குது. ஸோ x -1 இங்கேயும் x² + 1 இருக்குது, இங்கேயும் x² + 1 இருக்குது. ஸோ x² + 1. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா x -1 x² + 1. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு எனக்கு எந்த மிகச்சிறிய எண்ணாவே என்ன கண்டுபிடிக்க போகிறோம், மீசிமா கண்டுபிடிக்க போகிறோம், எல்சிஎம். ஸோ இப்போ 10,985 வகுக்க ஈவானது ஒரு முழு வர்க்க எண் ஆகும் அப்படின்னு கேட்குறான். சரியா, ஸோ அப்போ இது என்ன ஈவுனா அந்த கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு 5ஆல் அடிச்சுக்கிறேன். 2 5 10, 1 5 5, பாக்கி 4 இருக்கும் 48, 48ல் 9 5 45, பாக்கி 3 இருக்கும் 35, 7 5 35. திரும்ப இதை எதால் அடிக்க முடியும்னா 13ஆல் தான் அடிக்க முடியும். 13 13, பாக்கி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 8 இருக்கும், 89ன்னு வரும். சரியா, 89ல் 6 13 என்ன வந்துடும்னா 78 அப்படின்னு வரும். 6 13 78. 89ல் 78 போயிடுச்சு அப்படின்னா 11 இருக்கும், 117ன்னு வந்துடும். 117ல் எத்தனை 13 இருக்குன்னா 9 13 இருக்கும். திரும்ப 13ஆல் அடிக்கிறோம். 13 13 169ன்னு வரும். திரும்ப 1 13ஆல் அடித்தோம்னா 1ன்னு கிடைக்குது. இப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 5 × 13 × 13 × 13 அப்படின்னு கிடைக்கும். சரியா, இங்கே நமக்கு என்ன வேர்டு கொடுத்துருக்காங்கன்னா வகுக்க ஈவானது ஒரு முழு வர்க்க எண் ஆகும் அப்படின்னு கேட்குறான். சரியா, இப்போ எனக்கு இந்த 13 பேருக்குன்னா ஒரு முழு வர்க்கம் கிடைக்கும். ஆனால் இந்த 5 13 பேருக்குன்னா முழு வர்க்கம் கிடைக்காது. அதனால் என்ன பண்ணணும்னா முழு வர்க்க எண் கிடைக்கணும்னா எந்த நம்பருக்கு அது பேர் இல்லாமல் இருக்கோ ஸோ அதாலேயே பெருக்கணும். 5 × 5
இந்த 13 திரும்ப 13ஆல் பெருக்குனா தான் ஒரு முழு வர்க்கம் கிடைக்கும். சரியா? அப்போ எக்ஸஸாக இந்த 5யும் 13 தான் நம்ம பெருக்கிறோம். சரியா? ஸோ இப்போ ஆன்சர் 5 × 13 இது ரெண்டையும் பெருக்கணும்னா என்ன வரும்னா 65ன்னு வரும். ஸோ இதுதான் என்னவாக இருக்கும் அப்படின்னா அவன் கேட்குற கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ ஆன்சர் என்ன 65. இங்கே எழுதும் பொழுது சப்போஸ் எனக்கு க்யூப் நம்பர்ஸ் முழு கன எண்ணு கேட்குறான்னா எனக்கு 3 தடவை 13 பேருக்குன்னா முழு கன எண் ஆகிடும். ஆனால் இந்த 5 இப்போ இருக்கு இல்லையா, அப்போ என்ன எழுதுன்னா 5 × 5 × 5 அப்படின்னு 2 5 சேர்த்தா தான் இருக்கிற இந்த ஒரு 5 கூட இன்னும் 2 5 பெருக்குனா தான் முழு கணம் கிடைக்கும். அப்போ ஆன்சர் 5 25 அப்படி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 8. 2923 மற்றும் 3239 இவற்றின் மீப்போவா காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பெரிய நம்பராக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த தானா வகுத்தல் போடுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இங்கே என்ன பண்ணுவோம்னா இந்த தொடர் வகுத்தல் முறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். அதன்படி ஸோ இப்போ இந்த 2 நம்பரில் எது பெரிய நம்பராக இருக்கோ அதை உள்ளே எழுதிக்கும். 3239 வெளியில் என்ன பண்ணிக்கோன்னா அந்த 2923 சின்ன நம்பர் வெளியே எழுதிக்கும். இந்த 3239 2923 ஒரே ஒரு இதை தான் இருக்கும். ஸோ இப்போ 2923 அப்படின்னு எழுதிக்கிறோம். சரியா? ஒரே நிமிஷம். 3239 உள்ளே எழுதிடுறோம், வெளியில் 2923. இதில் ஒரு இதை தான் இருக்கும் 29 23. அப்போ இதை மைனஸ் பண்ணுறோம். 9ல் 3 போச்சுன்னா 6, 3ல் 2 போச்சுன்னா 1, 2ல் 9 போகாது, 1 கடை வாங்கினா 12, 12ல் 9 போச்சுன்னா 3 அப்படின்னு. சரியா? இப்போ என்ன பண்ணுன்னா இந்த வகுத்தில் 0 வர்ற வரலையும் வகுத்துக்கிட்டே போவோம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணுன்னா இங்கே உள்ளே எந்த நம்பரை எழுதணும்னா வெளியில் ஏற்கனவே எந்த நம்பர் எழுதியிருக்குமோ அதை எடுத்து உள்ளே எழுதிடணும். ஸோ இப்போ 2923 உள்ளே எழுதிடுறோம். ஸோ இப்போ இதில் எத்தனை தடவை 316 இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நான் இந்த 316 10ஆல் பெருக்கணுன்னா என்ன வந்துடும் 3160ன்னு வந்துடும். ஆனால் இருக்கிறது 3160 விட கம்மியாக தான் இருக்க போகுது. அப்போ 10 விட அதை விட கம்மியான டைம்ஸ் தான் வரப்போகுது. சரின்ட்டு அப்ராக்சிமேட்டாக நம்ம 9ஆல் பெருக்கி பார்க்குறோம். 9 3 என்ன வந்துடும் அப்படின்னா 27 2700 அப்படின்னு வந்துடும். 9 16ஆல் பெருக்க போகிறோம். 9 16ஆல் பெருக்கணும் அப்படின்னா 144 வரும். 16 9 144. அப்போ 2700 + 144 2844 கிடைக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த 2923லேருந்து 2844 மைனஸ் பண்ண போகிறோம். 1 கடை வாங்குகிறோம் 13, 13ல் 4 போச்சுன்னா 9, இங்கே 1 தான் இருக்கும். 1 கடை வாங்கினோன்னா 11, 11ல் 4 மைனஸ் பண்ணுறோம், 4 மைனஸ் பண்ணுறோம் 7 வந்துடும். இங்கே 8 தானே இருக்கும், 1 கடை வாங்கியாச்சு இல்லையா, அப்போ இங்கேயும் 0 ஆகிடும். அடுத்து 2 0 ஆகிடும். சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணோன்னா நான் சொன்ன மாதிரி மீதி 0 வர வரலையும் இதை வகுத்துக்கிட்டே போகணும். இப்போ உள்ளே எந்த நம்பர் எழுதுனா ஏற்கனவே வெளியில் எந்த நம்பர் எழுதிருக்குமோ அதை எடுத்து உள்ளே எழுதிடுறோம். சரிங்களா? இப்போ இதில் 4 தடவை இந்த 79 இருக்கும். 4 7 28 280, 4 9 36, 280 + 36 என்ன வந்துடும்னா 316 வந்துடும். ஸோ ஃபைனலாக எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குதுன்னா 0ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ 0 கிடைக்குதுன்னா லாஸ்ட்டாக இந்த 29ஆல் என்ன பண்ணுறோம் பெருக்கிக்கிறோம் இல்லையா, வகுக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ ஆன்சர் என்னென்னு எழுதுன்னா அதை தான் HCF அப்படின்னு எழுதுங்க. லாஸ்ட்டாக எந்த நம்பரால் நம்ம இங்கே பெருக்கும் பொழுது எனக்கு 0 வருதோ ஸோ அதுதான் HCFஆக இருக்கும். ஸோ ஆன்சர் என்னென்னா 79. இப்படியும் போடலாம். இல்லை அப்படின்னா இந்த 3239க்கும் 2923க்கும் வித்தியாசம் என்ன வரும்னா 316 வரும். இந்த 316 என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் காரணியாக பிரிக்கிறேன். 2 × என்னன்னு எழுதும் அப்படின்னா 158ன்னு எழுதணும் இல்லையா, 2 × 158. இப்போ இந்த 2 வந்து இந்த 2 நம்பரால் என்ன ஆகுது வகுப்படாது, அதனால் இதை அடிச்சுக்கிறோம். திரும்ப இது 2 × 77 அப்படின்னு பிரிக்கிறோம். சரியா? இந்த 2 திரும்ப இந்த 2 நம்பரால் என்ன ஆகுதுன்னா வகுப்படாது, அதனால் அதை அடிச்சுக்கிறோம். இப்போ 77க்கு அப்புறம் நான் இதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா 77ல் 79 இல்லையா, 79 நான் திரும்ப இதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா காரணிகளாக பிரிக்க முடியாது. ஏன்னா 79ங்கிறது என்ன ப்ரைம் நம்பர். சரியா? ஸோ அப்போ இதுதான் என்ன அப்படின்னா ஆன்சராக எடுத்துக்கணும். சரியா? இதை காரணி கிளைத்தல் முறை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஆன்சர் 79. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 9. ஸோ இங்கே y³ +1 மற்றும் y² -1 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீப்பெரு பொது வகுத்தினா HCF கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ y³ +1 ஸோ y³ +1 = இது எப்படி எழுதிக்கலாம்னா நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்னா a³ + b³ இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா அப்படி a + b × a²
மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதிக்குவோம். சரியா? ஸோ அப்போ இங்கே ஏ ப்ளஸ் பி ஒய் ப்ளஸ் ஒன், இந்த ஒன்றுங்கிறது தான் நம்ம பி அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். சரியா? அடுத்து ஏ ஸ்கொயர் அப்படின்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஏ இன்ட்டு பியை பெருக்குன்னா அதே ஒய் தான் வரப்போகுது, ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர்டு. பி ஸ்கொயர்டுங்கிறது ஒன்று ஸ்கொயர்டு, அப்போ ஒன்று ஸ்கொயர் அப்படி ஒன்றுன்னு எழுதிக்க போகிறோம். ஒன்று ஸ்கொயர் பண்ணி எழுதாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். சரியா? நெக்ஸ்ட்டு ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது. இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும் அப்படின்னா ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதும். அதுபடி ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னை எப்படி எழுதும் அப்படின்னா ஒய் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன்றுன்னு எழுதும். ஒய் ப்ளஸ் ஒன்று ஒய் மைனஸ். நமக்கு ஹெச்சிசிஎஃப் தான் கேட்குறான். ஹெச்சிசிஎஃப் தான் கேட்குறாங்க அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிறத மட்டும்தான் எழுதிக்குவோம். ரெண்டுத்துலேயுமே காமனாக என்ன இருக்குன்னா ஒய் ப்ளஸ் ஒன்று தான் இருக்குது. ஸோ ஹெச்சிசிஎஃப் ஒய் ப்ளஸ்ஸு ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் மற்றும் 4 மீட்டர் அளவுகளை கொண்ட கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி அதிகபட்ச மிகப்பெரிய அப்படிங்கிற வேர்டு வந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன கண்டுபிடிப்போம்னா ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும் கொடுத்துருக்கிறதுக்கு. அங்கே குறைந்தபட்சம் அப்படின்னு பார்த்துருப்போம் முன்னாடி, அங்கே எல்சிஎம் கண்டுபிடிப்போம். சரியா? மிகச்சிறிய அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிப்போம். சரியா? இப்போ எனக்கு 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன்னா 120 சென்டிமீட்டர் அப்படின்னு ஆகிடும். 120 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை சென்டிமீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா 360 சென்டிமீட்டர் அப்படின்னு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 மீட்டர் ஈக்குவல் டு 400 சென்டிமீட்டர். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 2 யூனிட்டில் கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம சின்ன யூனிட்டாக மாற்றிக்கிட்டோம். சரியா? ஸோ இப்போ இந்த 120 360 இந்த 400க்கு என்ன கண்டுபிடிக்க வேண்டியதான் அதிகபட்ச அப்படின்னு சொல்லியிருக்கிறதால என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா 4ஆல் வகுக்கிறேன். 3 4 12 பக்கத்தில் 0, 9 4 36 பக்கத்தில் 0. அடுத்தது திரும்ப எதால் வகுப்போம் அப்படின்னா 4ஆல் வகுத்தோம்னா 100 அப்படின்னு வரும். திரும்ப எல்லாத்தையுமே 10ஆல் வகுத்து விட்டுறேன். சரியா? 3 10 30, 9 10 90, 5 5 100ன்னு வந்து. இதுக்கப்புறம் இந்த 3 நம்பருக்கு என்ன இல்லை அப்படின்னா காமன் டிவைசர் இல்லை. ஸோ அப்போ இதுக்கு காமன் டிவைசர் இல்லை. அதனால் எது வரலையும் காமன் டிவைசர் இருந்துச்சோ அந்த 2 நம்பரோட பெருக்கு தொகை தான் என்னவாக இருக்குது அப்படின்னா ஹெச்சிசிஎஃபாக இருக்கும். ஸோ ஹெச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 4 × 10 ஈக்குவல் டு என்ன வந்துடும்னா 40 சென்டிமீட்டர். 40 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தோம்னா இந்த டானாவுத்தல் போடணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது இந்த கொடுத்துருக்க நம்பரில் எது சின்ன நம்பராக இருக்குமோ அதுதான் என்னவாக இருக்குன்னா ஹெச்சிசிஎஃபாக இருக்கும். எப்போ ஹெச்சிசிஎஃபாக இந்த சின்ன நம்பர் இருக்குன்னா அதுக்கு மேலே உள்ள எல்லா நம்பராலையும் வகுவிடணும். 360ல் 120 வகுவிடும். ஆனால் 400ல் என்ன ஆகுதுன்னா வகுவிடாது. அப்படின்னா என்ன பண்ணணும்னா அதோட அடுத்த வகுத்தி, அதாவது 120ஓட அதுக்கு கீழே உள்ள வகுத்தி. சரியா? 60 எடுத்துக்கிறோம். 60லையும் 360 வகுப்படும். ஆனால் 400ல் 60 என்ன ஆகுது? 360ல் 60 வகுப்படும், 400ல் 60 வகுப்படாது. ஸோ அதனால் என்ன பண்ணிடுறோம் 120ஓட அடுத்த வகுத்தி என்னென்னா 120 2ஆக பிரித்து பார்த்தா 60 வரும். 3ஆக பிரித்து பார்த்தோம்னா 40 அப்படின்னு வரும். 360ல் 40 என்ன ஆகும்? 9 முறை வகுப்படும். இந்த 400லையும் 40 வகுப்படும். ஸோ அப்போ ஆன்சர் என்னென்னு எழுதிடலாம்னா 40 அப்படின்னே எழுதிடலாம். சரியா? இந்த டானா ஊத்தல்லாம் போடணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 11 என்ன சொல்லியிருக்காங்கன்னா கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறான கூற்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதில் 4 கூற்று கொடுத்துருக்காங்க. வெவ்வேறு எண்களின் பொது வகுத்திகளில் மிகப்பெரிய வகுத்தி வெவ்வேறு நம்பராக இருக்கணும். அதோட பொது வகுத்திகளில் மிகப்பெரிய வகுத்தியை தான் அவ்வெண்களின் மீப்பெரு பொது வகுத்தின்னு சொல்லுவோம். இதுவும் கரெக்டு தான். அடுத்தது இரு எண்களின் மீப்பெரு பொது வகுத்தி 1 எனில் அவ்விரு எண்களும் பகா எண்கள் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நமக்கு பார்க்குறதுக்கு ரைட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நான் பின்னாடி அதை சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ வெவ்வேறு எண்களின் பொது மடங்குகளின் மிகச்சிறிய மடங்கு அவ்வெண்களின் மீச்சிறு பொது மடங்கு ஆகும். நம்ம மீசிமாவை என்னென்னு தான் சொல்லுவோம்? மீசிமாங்கிறத மிகச்சிறிய பொது மடங்கு, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. பொது மடங்களில் மிகச்சிறிய மடங்கு தான் மீச்சிறு பொது மடங்குன்னு சொல்கிறோம். அப்போ இதுவும் ரைட்டு தான். அடுத்தது இரு எண்களின் பெருக்கல் பலன் அவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி மற்றும் மீச்சிறு பொது மடங்கு ஆகியவற்றின் பெருக்கல் பலனுக்கு சமம். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியே இருக்கும். எல்சிஎம் ஹெச்எஃப்ல இந்த மாடலில் நிறைய சம் வரும். அதாவது 2 நம்பரோட பெருக்கு தொகை x × y ஈக்குவல் டு அந்த 2 நம்பரோட எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃபோட பெருக்கல் பலனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டியே இருக்குது. ஸோ இப்போ கொடுத்துருக்க 3வது என்ன தான் அப்படின்னா ரைட்டு தான். ஸோ இப்போ எது தான் தப்பாக வரும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் பி இருக்குல்லையா, இதுதான் தவறு. கவனிங்க, இரு எண்களின் மீப்பெரு பொது வகுத்தி 1 எனில் அவ்விரு எண்களும் பகா எண்கள் எனப்படும். இப்போ 2
3 2 பகா எண் இருக்குது. இதுக்கு ஹெச்சிசிஎஃப் என்ன தான் வரும் அப்படின்னா ஹெச்சிசிஎஃப் 1 தான் வரும். சரியா? சரி, அதே மாதிரி இப்போ 2 எனக்கு 4ன்னு இருக்குது. 2 4 வேணாம், 2 9ன்னு இருக்குது. சரியா? 2 9ன்னு இருக்குது. இந்த 2ங்கிறது தான் பகா எண், 9ங்கிறது பகு எண். ஆனாலும் இந்த 2க்கும் 9க்கும் பொது வகுத்தி இல்லை. அப்போவும் ஹெச்சிசிஎஃப் நம்ம என்னென்னு தான் எழுதுவோம் அப்படின்னா 1 அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? ஸோ அடுத்தது இப்போ எனக்கு இந்த 9 எடுத்துக்கிறோம். அடுத்தது 25ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். இந்த 2 நம்பருமே என்ன நம்பர் அப்படின்னா பகு எண்கள். ஆனால் இதுக்கு ஹெச்சிசிஎஃப் 2க்குமே பொதுவான வகுத்தி இருக்காது. ஆனால் ஹெச்சிசிஎஃப் என்ன அப்படின்னா 1 தான் எழுதுவோம். சரியா? அவங்க என்ன மட்டும் சொல்கிறாங்கன்னா ஹெச்சிசிஎஃப் 1 வந்தாவே அந்த 2 நம்பரும் பகா எண்ணாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, ஹெச்சிசிஎஃப் இங்கேயும் 1 தான் வருது. ஆனால் இதில் 1 பகா எண்ணாக இருக்குது, இன்னொன்று பகு எண்ணாக இருக்குது. இந்த டேர்மில் பாருங்கள், இங்கே ஹெச்சிசிஎஃப் 1 தான் வருது. ஆனால் 2மே என்னவாக இருக்குது? பகு எண்களாக இருக்குது. இதுவும் காம்போசிட் நம்பர் தான், இதுவும் காம்போசிட் நம்பர் தான். அப்போ கொடுத்துருக்குது அதுதான் என்ன அப்படின்னா தவறு. நம்ம படிச்சிருப்போம், இரு எண்களின் மீள்பெரு வகுத்தி 1 எனில் அவை பகா எண்கள் எனப்படும். அதை சார் பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அப்போ எடுத்து அதுவும் ரைட்டாக இருக்கிற மாதிரியே தோணும். ஸோ அப்போ அதுதான் ஆன்சரில் என்ன அப்படின்னா தவறானது. ஸோ நெக்ஸ்ட் கணக்கு 12வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இரு எண்களின் கூடுதல் 528, அவற்றின் மீ பே வா 33 எனில், அதாவது ஹெச்சிசிஎஃப் கொடுத்துருக்காங்க எனில் இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எத்தனை ஜோடி எண்களை கண்டுபிடிக்க இயலும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? கூடுதல் 528ன்னு கொடுத்துருக்காங்க, ஹெச்சிசிஎஃப் என்னன்னு கொடுத்துருக்காங்க 33ன்னு கொடுத்து, இந்த மாதிரி கூடுதல் கொடுத்துட்டு ஹெச்சிசிஎஃப் கொடுத்துட்டு அந்த ஜோடிகளை கேட்டுங்கன்னா நம்ம நார்மலாகவே நமக்கு எனக்கு அந்த எண்களை காண்க அப்படின்னு சொல்லியிருந்தானா ஒரு ரேஷியோ ஒன்று தெரியணும், இன்னொன்று ஹெச்சிசிஎஃப் தெரியணும். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் அந்த எண்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த எண்களோட ரேஷியோ தெரியணும், அந்த எண்களோட ஹெச்சிஎஃப் தெரியணும். இது தெரிஞ்சுன்னா என்ன பண்ணிடுவோன்னா அந்த எண்கள் என்னென்னு எடுத்துடும். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 528 33ஆல் வகுக்கிறேன். இதில் 16 தடவை வரும். 16 3 48 480, திரும்ப 16 3 48, 480 + 48 என்ன வந்துடும்? 528ன்னு வந்துடும். இந்த 16 என்ன பண்ணணும் அப்படின்னா காரணிகளாக பிரிக்கணும். என்ன மாதிரியான காரணிகளாக பிரிக்கணும்னா இங்கே கூடுதல்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால் எந்தெந்த நம்பரை கூட்டினா எனக்கு 16 வருதோ அந்தந்த காரணிகளாக எழுதலாம். ஸோ இப்போ 1 15 கூட்டினா என்ன வரும்? 16ன்னு வரும். அடுத்தது 2 14 கூட்டினாலும் என்ன வரும்? 16 வரும். அடுத்தது 3 13 4 12 5 7, அடுத்தது 6 6. இந்த இடத்துல 5 7 இல்லை, 5 11 12. இந்த இடத்துல 5 11, அடுத்தது 6 10, அதுக்கப்புறம் 7 கூட ஒரு 9 கூட்டுவோம் இல்லையா, 9. அடுத்தது என்ன எழுதுறான்னா 8 8, திரும்ப 9 7 அப்படின்னு தான் வரப்போகுது. அது இருக்குது, இதில் உள்ளது அப்படியே ரிவர்ஸில் தான் எழுதிட்டு வரும். சரிங்களா? இப்போ எனக்கு எத்தனை பேர் கிடச்சிருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 கிடச்சிருக்கு. ஆனால் 8யுமே நம்ம ஆன்சராக சொல்ல முடியாது. இதில் எது சார்பகா எண்களோ, அதாவது ஹெச்சிசிஎஃப் எந்த பேருக்கு 1 வருதோ அதை மட்டும் தான் எடுத்துக்குவோம். அதன்படி 1க்கும் 15 ஹெச்சிஎஃப் 1 தான் வரும். இதை எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா இதுக்கு ஹெச்சிஎஃப் 2. 3 13 எடுத்துக்கலாம். அடுத்து 4 12 எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா இதுக்கு ஹெச்சிஎஃப் 4. அடுத்து 5 11 எடுத்துக்கலாம். அடுத்து 6யும் 10யும் எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா இதுக்கு ஹெச்சிஎஃப் 2. 7 9 என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 1 2 3 4 ஜோடி எண்கள் கிடைக்கும். இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எத்தனை ஜோடி எண்கள் கிடைக்கும் அப்படின்னா 4 ஜோடிகள் எண்கள் கிடைக்கும். ஆப்ஷன் ஏ. அதாவது இந்த பேரில் எதை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா சார்பகா எண்கள் கோப்ரைம் நம்பர்ஸாக இருக்கிறத மட்டும்தான் எடுத்துக்கணும். சரியா? அதுபடி நமக்கு 4 ஜோடிகள் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 0 மற்றும் 6ன் பொது காரணி பொது காரணி அப்படின்னா மீப்பெரு பொது காரணி அப்படின்னா ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ இங்கே இந்த 0 இருக்கு இல்லையா, 0த்திற்கு நமக்கு காரணி வேணும். சரிங்களா? 0க்கு 6க்கு வேணால் நம்ம காரணிகள் எழுதிடலாம். 1 2 3 6 இதெல்லாம் அதோட காரணிகள் அப்படி எழுதலாம். ஆனால் 0த்துக்கு
காரணிகளே என்ன கிடையாது, காரணிகள் கிடையாது. சரியா? ஸோ அப்போ 0ங்கிற நம்பருக்கும் 6ங்கிற நம்பருக்கும் மீப்பெரு பொது காரணி கேட்டானா சரியா, அதை என்னென்னு எழுதுனா வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு எழுதிட வேண்டியதான். வரையறுக்கப்படவில்லை. காரணி இருந்தால் தான் ரெண்டுத்தையும் என்ன பண்ண முடியும்னா ரெண்டுத்தில் பெருசாக இருக்கிற காரணி எடுத்தோம். ஆனால் 0க்கு காரணியே இல்லையா, அதனால் வரையறுக்கப்படவில்லை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக பணியமர்த்தப்பட்டார். ஆனால் அவர் சில நாட்கள் வேலைக்கு வராமல் வேலை செய்த நாட்களுக்கான ஊதியமாக ரூபாய் 1387 பெற்றார். அவர் அனைத்து நாட்களிலும் வேலை செய்திருந்தால் ரூபாய் 1752 பெற்றிருப்பார் எனில் அவர் வேலை செய்த நாட்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நல்லா கவனிங்க. எத்தனை நாள் வந்திருக்கானோ அதுக்கு ஒரு சம்பளமும், எல்லா நாளும் வந்திருந்தாலும் அதுக்கு ஒரு சம்பளம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த வந்திருந்த நாட்களுக்கான சம்பளமும் இந்த எல்லா நாளுமே வந்திருந்தான் அப்படின்னா அந்த நாட்களுக்கான சம்பளமும் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளமோ அதோட பெருக்கு தொகையாக இருக்கும். ஸோ அப்போ அவன் எத்தனை நாள் ப்ரெசண்ட் ஆகியிருக்கான் அந்த ஆயிருந்தாலும் அதே நேரத்தில் எல்லா நாளும் வந்திருந்தாலும் என்ன சம்பளமோ அதை தான் இந்த பெருக்கி இவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி எழுதியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருக்கும் பொதுவாக என்ன நம்பர் இருக்கோ அதுதான் என்னவாக இருக்கும் அப்படின்னா ரெண்டு பேருக்கான ஊதியமாக இருக்கும். சரிங்களா? ஒரு நாளுக்கான ஊதியமாக இருக்க போகுது. சரியா? அப்போது இந்த ரெண்டு நம்பருக்கும் பொதுவான நம்பராக தான் அது இருக்குங்கிறதால ரெண்டு நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ 1387, 1752 இதில் இந்த மாதிரி பெரிய நம்பராக கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த தொடர் வகுத்தல் முறையை ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா, அதன்படி பெரிய நம்பரை உள்ளே எழுதிக்கிறோம் 1752, சின்ன நம்பரை வெளியில் எழுதிக்கிறோம் 1387. இதில் 1387 ஒரு தடவை தான் இருக்கும். இந்த 1752லேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோம்னா 5 6 14 8 போச்சுன்னா 6. அடுத்தது ஒன்று கடன் வாங்கியிருப்போம். 4ல் 3 போச்சுன்னா என்ன வந்துடும் அப்படின்னா 6ல் 3 போச்சுன்னா 3 வந்துடும் 365. இப்போ உள்ளே எதை எழுதணும், ஏற்கனவே வெளியில் எழுதியிருக்கிற 1387 எழுதுவோம். இதில் 3 தடவை 365 இருக்கும். 3 36 108 1080 5 15 1095 அப்படின்னு கிடைக்கும். 1095. 7 5 போச்சுன்னா 2, 18ல் 9 போச்சுன்னா 9, இங்கே 2 இருக்கும் 292. இப்போ உள்ள இதை எழுதுவோம் 365 எழுதுவோம். இதுலேயும் ஒரு தடவை தான் இருக்கும் 292. இதை மைனஸ் பண்ணோம்னா 65, இங்கே ஒரு 8 8 13 73 கிடைக்கும். இப்போ உள்ளே எதை எழுதுவோம் 292 எழுதுவோம். இதில் கரெக்டாக 4 தடவை இருக்கும். 4 தடவை தானே, நான் 3 12 4 தடவை இருக்கும். 4 73 என்ன வந்துடும்னா 292 0 வருது. அப்போ ரெண்டுக்கு ஹெச்சிசிஎஃப் என்ன அப்படின்னா 73. ரெண்டு நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் என்ன அப்படின்னா 73. சரியா? இப்போ நமக்கு ஹெச்சிஎஃப்ங்கிறது ரெண்டு பேருக்கும் கிடைக்கிற ஒரு நாளுக்கான பொதுவான ஊதியம். ஆனால் அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அவர் வேலை செய்த நாட்களை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. வேலை செஞ்ச நாட்களுக்கான ஊதியம் எவ்வளோ வருது 1387. ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளோ 73. இதால் என்ன பண்ணி விட்டுறோம் அப்படின்னா அடிச்சு விட்டுறோம். சரியா? இதில் ஒரு தடவை 73. ஸோ ஒரு தடவை 73 138ல் 73 என்ன பண்ணிக்கிறோம் மைனஸ் பண்ணிக்கிறோம். 8ல் 3 போச்சுன்னா 5. சரியா? இங்கே 3 இருக்குது. 3ல் 7 போகாது, ஒன்று கடன் வாங்குகிறோம் 13. 13ல் 7 போச்சுன்னா என்ன வந்துடும் 6ன்னு வந்துடும். 65. பக்கத்தில் என்ன இருக்குது, இந்த 7 இருக்குல்லையா, இதை எடுத்து எழுதுகிறோம். இதில் எத்தனை தடவை இருக்குன்னா 9 தடவை இருக்கும். 9 7 63 630. சரியா? அடுத்து 9 3 27. 630 + 27 என்ன வந்துடும் 657. ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா அவர் வேலை செய்த நாட்களோட எண்ணிக்கை என்னென்னா 19 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் என்னென்னா 19. கவனிங்க, இவ்வளோ தூரம் இந்த கணக்கை பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த வேலை செய்த நாட்களுக்கான ஊதியம் அதானே கேட்குறான், இதுதானே அவன் வேலை செய்த நாட்களுக்கான ஊதியம். அப்போ இந்த நம்பரால் எது வகுப்படுதோ அது ஆன்சராக இருக்குது அப்படின்னு பார்த்து கூட என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்சர் எடுத்துக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. 62, 78 மற்றும் 109 வகுத்து முறையே 2, 3 மற்றும் 4 மீதிகளாக கொண்ட மீப்பெரு பொது காரணி என்னன்னு கேட்குறாங்க. மீப்பெரு பொது காரணினா ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ 62, 78, 109 வகுத்து, அதாவது அந்த மீப்பெரு பொது காரணி கேட்குறான் இல்லையா, இந்த 3 நம்பரையும் அந்த மீப்பெரு பொது காரணியால் வகுக்கும் பொழுது இந்த நம்பரால் வகுக்கும் பொழுது மீதி 2 வரணும். 78ஆல் வகுக்கும் பொழுது அந்த ஹெச்எஃபால் வகுக்கும் பொழுது 3 வரணும்.
அதே 109 அந்த ஹெச்சிசிஎஃப் நம்ம கண்டுபிடிக்க போகிற ஹெச்எஃப்ஆல் வகுக்கும்பொழுது மீதி 9 வரணும், சரி மீதி 4 வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டே என்ன பண்ணிக்க வேண்டியதான், என்ன மீதி சொல்கிறானோ அதை மைனஸ் பண்ணிக்கிறோம். இங்கே 3 வரணும்னு சொல்கிறான், அப்போ 75. இதில் 4 மீதி வரணும்னு சொல்கிறான், 105. அப்போ இந்த 60, 75, 105க்கு தான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த 3 நம்பருக்கு ஹெச்எஃப் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, 5ஆல் அடிக்கிறேன். 12 5 60, 15 75, 21 தடவை வரும். திரும்ப 3ஆல் அடிக்கிறேன். 4 3 12, 5 3 15, 7 3 21. இதுக்கப்புறம் இந்த 3 நம்பருக்கு காமன் டிவைசர் இல்லை. ஏன்னா ஹெச்சிசிஎஃப்னாவே கொடுத்துருக்க அத்தனை நம்பருக்கும் காமன் டிவைசர் இருந்தால் தான் அடுத்து அந்த வகுத்தில் தொடரலாம். ஸோ இப்போ இதோட முடிஞ்சிச்சு இல்லையா. அப்போ ஹெச்சிசிஎஃப் ஈக்குவல் டு என்னென்னு எழுதும் அப்படின்னா 5 × 3 என்ன வந்துடும் 15. ஸோ 15 எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. சரியா, ஆன்சர் என்ன வந்துடும்னா 15. கவனிங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 16, 24, 36, 48 மற்றும் 72ஆல் வகுக்கும் பொழுது மீதி 5ஐ தரும் மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே மிகச்சிறிய எண் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், மீசியமாக கண்டுபிடிக்கணும். ஸோ 24, 36, 48, 72 எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 2 12 2 24, 18 தடவை. இது எத்தனை தடவைன்னா 24, இது 36 டைம் இருக்கும். சரியா, திரும்ப இது எல்லாத்தையுமே 3ஆல் அடிச்சு விட்டுடலாம். 4 3 12, 6 3 18, 8 3 24, 12 3 36. திரும்ப நான் என்ன பண்ணுறேன், 4ஆல் வேணும் 2ஆல் அடிச்சுக்கிறேன். 2 2 4 3 2 6, 4 2 8, 6 2 12. திரும்பவும் 2ஆல் அடிக்கிறேன். 1 2 2 3, 2 2 4, 3 2 6. திரும்ப 3ஆல் அடிக்கிறேன். 1 1 3 3, 2 1 3 3. இதுக்கப்புறம் இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு என்னென்னு எழுதுவோம்னா 2 × 3 × 2 × 2 × 3 × 2. இந்த ஒன்றெல்லாம் எழுதுனுங்கிற அவசியம் இல்லை. 2 3 6, 6 2 12, 12 2 24, 24 3 என்ன வந்துடும் அப்படின்னா 72ன்னு வந்துடும். 72 2 தடவை பெருக்கணும் அப்படின்னா 144 அப்படின்னு கிடைக்கும். 144 அப்படின்னு கிடைக்கும். சரியா, நமக்கு கொஷின் என்ன அப்படின்னா இந்த 144ங்கிறது என்னென்னா இந்த 4 நம்பரையும் இந்த 4 நம்பராலும் இந்த 144ங்கிறது இந்த 4 நம்பரும் என்ன பண்ணுன்னா வகுக்கும், மிச்சமின்றி வகுக்கும். ஆனால் கொஷின் என்ன கேட்குறான்னா மீதி 5 வரணும்னு சொல்கிறான். அப்போ 144 கூட 5 என்ன பண்ணிவிடுவோம், ஆட் பண்ணோம்னா 149ன்னு கிடைக்கும். அதாவது இந்த 149ஆல் 24 வகுத்து பாருங்கள், வகுத்தோம்னா மீதி என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். அதேமாரி 149ஆல் 36 வகுத்து பார்த்தோம்னா எனக்கு 5 கிடைக்கும். சரியா, 4 36 144ன்னு வரும். சரியா, 149ல் 144 போச்சுன்னா பாக்கி 5 கிடைக்கிது இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணிடுறோன்னா மீதம் எனக்கு 5 கிடைக்குன்னு சொல்கிறான். வர எல்சிஎம் கூட இந்த 5 என்ன பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கவனிங்க, இந்த 51 99 191 ஆகிய எண்களை எந்த மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் பொழுது மீதி சமமாக கிடைக்கும். முன்னாடி கொஸ்டின்லாம் மீதி ஏதோ ஒன்று வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். எல்லா நம்பருக்கும் ஏதாவது ஒரு மீதி வரா மாதிரி பார்த்தோம், ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஏதாவது ஒரு மீதி வரணும் அந்த மாதிரி பார்த்தோம். ஆனால் இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா எல்லாத்துக்குமே மீதி சமமாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் எவ்வளோ வரணும்லாம் சொல்ல. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா இந்த 51 99 191 இந்த 2 நம்பருக்கும் வித்தியாசம் பார்க்குறோம். 51க்கும் 99க்கும் வித்தியாசம் என்ன வந்து 51க்கும் 99க்கும் வித்தியாசம் என்ன வரும்னா 48. அடுத்து இந்த 99க்கும் 191க்கும் 191க்கும் வித்தியாசம் பார்க்குறோம். 92 அப்படின்னு கிடைக்கும். சாரி, 92ன்னு கிடைக்கும். அடுத்தது 191 இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட் நம்பருக்கும் லாஸ்ட் நம்பருக்கும் வித்தியாசம் பார்க்கணும். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா 140 அப்படின்னு கிடைக்கும். இது எப்போன்னா மீதி சமமாக கிடைக்கும் அப்படிங்கிற வேர்டு வந்துச்சுன்னா இந்த மாதிரி 2 நம்பருக்குள்ள வித்தியாசத்தை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா மிகப்பெரிய எண் சொல்கிறான். மிகப்பெரிய எண் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கொடுத்துருக்க நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். 2ஆல் அடிக்கிறேன், 24 தடவை வரும். இது 46 தடவை வரும். 4 2 8, 6 2 12. அடுத்தது 70. நெக்ஸ்ட்டு திரும்ப 2ஆலே அடிக்கிறேன். 12 2 24, 23 2 46, 35 2 என்ன வந்துடும்னா 70 அப்படின்னு வந்துடும். சரிங்களா, இதுக்கப்புறம் இந்த 3 நம்பர் ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 3 நம்பருக்கு காமன் டிவைசர் இல்லை. அப்போ இந்த 2 நம்பரோட பெருக்கு தொகை தான் என்னவாக இருக்க போகுதுன்னா ஹெச்சிஎஃபாக இருக்க போகுது. ஸோ ஹெச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 2 × 2 பெருக்குனா என்ன வந்துன்னா 4. ஸோ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 7 மற்றும் 13 ஆகிய ஒவ்வொரு எண்ணாலும் வகுபடும் பொழுது மீதி 3ஐ தரக்கூடிய
மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ மிகப்பெரிய 4 இலக்க எண் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 4, 7, 13க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். 4, 7, 13க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். இது எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த 3 நம்பரோட பெருக்கு தொகை தான் என்னவாக இருக்கும் அப்படின்னா எல்சிஎம் இருக்க போகுது. ஏன்னா ஏதாவது 2 நம்பருக்கு எனக்கு காமன் டிவைசர் இருக்கான்னு பார்க்குறேன், இல்லை. 4க்கும் 7க்கோ இல்லை 7க்கும் 13க்கோ இல்லை 13க்கும் 4க்கோ இருக்கான்னு பார்க்குறேன், இல்லை. அப்போ இந்த 3 நம்பரோட பெருக்கு தொகை தான் எனக்கு என்னவாக இருக்க போகுது அப்படின்னா எல்சிஎம்மாக இருக்க போகுது. ஸோ இப்போ 4 × 7 × 13 மூணுத்தையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு எல்சிஎம் கிடைக்க போகுது. ஸோ 4, 7, 13 இது மூணுத்தையும் பெருக்கணும்னா 364 அப்படின்னு கிடைக்கும். சரியா? 7 5 35 7 2 14 364 அப்படின்னு கிடைக்கும். அதாவது இந்த 364ங்கிறது என்ன அப்படின்னா 364ஆல் இந்த 4, 7, 13 ஆகிய 3 எண்களும் என்ன ஆகுனா மீதமின்றி வகுபடும். சரிங்களா? ஆனால் கொஸ்டின் என்னன்னா வகுபடும் பொழுது மீதி 3 வரணும், ஆனால் மிகப்பெரிய 4 இலக்க எண்ணாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னா 9999 தான் மிகப்பெரிய 4 இலக்க எண். அப்போ இந்த நம்பரால் நான் இப்போ இந்த 364 என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வகுக்க போகிறேன். சரியா? ஒரு தடவை 364, இந்த 999ல் எத்தனை 364 இருக்குன்னா 2 தடவை தான் இருக்கும். 2 தடவை தானே இருக்கும். சரியா? 2 தடவை அப்படின்னா 728 கிடைக்கும். 999ல் 2 தடவை பெருக்கணும்னா 728. 9ல் 8 போச்சுன்னா 1, 9ல் 2 போச்சுன்னா 7, 9ல் 7 போச்சுன்னா 2ன்னு வரும். சரிங்களா? பக்கத்தில் ஒரு 9 இருக்கு இல்லையா? அப்போ 2719ன்னு எழுதிக்க போகிறோம். இந்த 2719ல் எத்தனை 364 இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் அப்ராக்சிமேட்டாக பார்க்குறோம். 6 3 18 1800, 7 3 21 2100, 2100, 7 6 42 420, 7 4 28, 8 4 5 2 2548. 7 தடவை பெருக்கணும்னா எனக்கு 2548 கிடைக்கிது. பேலன்ஸ் 9ல் 8 போச்சுன்னா 1, 1ல் 4 போகாது, அதனால் 1 கடை வாங்குகிறோம். 11ல் 4 போச்சுன்னா 7ன்னு வந்துடும். இங்கே 6 தான் இருக்கும். 6ல் 5 போச்சுன்னா 1. ஸோ மீதி என்ன கிடைக்குதுன்னா இங்கே எனக்கு 171 கிடைக்குது. இப்போ என்ன பண்ணுன்னா இந்த 9999ஆல் 364 வகுக்கும் பொழுது முழுமையாக 27 தடவை இருக்குது. ரிமைனிங் எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 171 இருக்குது. இதை மைனஸ் பண்ணிட்டேன்னா 9ல் 1 போச்சுன்னா 8, 9ல் 7 போச்சுன்னா 2, 9ல் 1 போச்சுன்னா 8, 9 அப்படியே எழுதிருப்போம். 9828 அப்படின்னு கிடைக்கும். இந்த 9828ங்கிறது என்ன அப்படின்னா 364ஆல் முழுமையாக வகுபடும். 364ஆல் முழுமையாக வகுபட்டுச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 4 7 13ஆலையும் முழுமையாக வகுபடுன்னு அர்த்தம். சரிங்களா? அவன் இந்த மாதிரி மீதிங்கிற வேர்டை கொடுக்காம மிகப்பெரிய 4 இலக்கன்னு கேட்டானா ஆன்சர் இதுன்னு எழுதணும். ஆனால் மீதி என்ன வரணும்னு சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு நம்பரையும் இந்த 4 7 13 வகுக்கும்போது மீதி 3 வரணும்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த 9828 கூட 3 ஆட் பண்ணி ஆன்சர் என்ன எழுதணும்னா 9831 அப்படின்னு எழுதணும். அதாவது கொஸ்டினில் வகுக்கும் பொழுது என்னால் வகுபடும் மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னு மட்டும் கேட்டிருந்தானா ஆன்சர் 9828. ஆனால் வகுக்கும் பொழுது மீதி 3 வரணும்னு சொல்கிறான். அதனால் 9828 கூட 3 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு நம்பரையும் 4ஆல் வகுத்து பார்த்தோன்னா மீதி 3 வரும், 7ஆல் வகுத்து பார்த்தோன்னா மீதி 3. இது ஆப்ஷனை வச்சு சால்வ் பண்ணும் பொழுது நமக்கு இதுலேருந்து 3 மைனஸ் பண்ணுறேன். இதுலேருந்து 3 மைனஸ் பண்ணேன்னா 9 1 3 5ன்னு கிடைக்கும். இது 4ஆல் வகுப்படாது. ஏன்னா 4ஆல் வகுப்பணும் இல்லையா அந்த நம்பரு. இதுலேருந்து 3 மைனஸ் பண்ணுறேன். 9 3 1 5ன்னு கிடைக்கும். இதுவும் 4ஆல் வகுப்படாது. அடுத்து 9 3 இந்த 81லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 78ன்னு கிடைக்கும். சரியா? 78ன்னு கிடைக்கும். இந்த 78 4ஆல் வகுப்படுவான்னு செக் பண்ணுறோம். இந்த 78 என்ன ஆகாது, 4ஆல் வகுப்படாது. 81லேருந்து 3 மைனஸ் பண்ணுறோம். 3 மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சுன்னா 78ன்னு கிடைக்கும். இந்த 78ங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நாங்கள் பாக்கி 3 38 இருக்கு இல்லையா? 38 எதால் வகுப்பட 4ஆல் வகுப்படாது. ஸோ இப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. அப்போ ஃபைனலாக இதுதான் என்னவாக இருக்கும்னா ஆன்சராக இருக்கும் 9831. இதுலேருந்து 3 மைனஸ் பண்ணால் 9 8 2 8ன்னு வரும். 28 எதால் வகுப்படும்? லாஸ்ட்டு 2 இலக்கங்கள் 7ஆல் வகுப்படும் இல்லையா? 7 4 28. அப்போ இந்த ஹோல் நம்பருமே எதால் வகுப்படும்? 4ஆல் வகுப்படும். ஸோ ஆன்சர் ஈஸியாக அடிச்சிடலாம்.
9828 ஆன்சர் 9831. 9828 4ஆல் வகுப்படும். சப்போஸ் ஏதாவது 2 நம்பர் எனக்கு 4ஆல் வகுப்புறாமல் இருந்துச்சுன்னா அடுத்தது 7ஆல் வகுத்து பார்க்க வேண்டியதான். சரிங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 19. 19ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த மிகச்சிறிய எண்ணை 5, 6, 7, 8ஆல் வகுக்கும் பொழுது மீதி 3 ஆனால் 9ஆல் மிச்சமின்றியும் வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மிகச்சிறிய எண் அப்படின்னு கொடுத்துருக்கான். அதனால் இந்த 5, 6, 7, 8 இந்த 3 நம்பருக்கு 4 நம்பருக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் மிகச்சிறிய எண்ணுங்கிறதால ஃபஸ்ட்டு 2ஆல் அடிக்கிறோம். 5, 3, 2, 6, 7, 4, 2, 8. இதுக்கப்புறம் இந்த வகுத்தில் தொடர தேவையில்லை. ஏன்னா ஏதாவது 2 நம்பருக்கு பொதுவான வகுத்து இல்லை. அப்போ இங்கே இருக்கிற இந்த காரணிகளோட பெருக்கு தொகை 2 × 5 × 3 × 7 × 4. சரியா? 2 5 10, 5 3 30, 7 21, 210. 210 4 தடவை பெருக்கிடுறோம். 210 4 தடவை பெருக்கணும் அப்படின்னா 840 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ எல்சிஎம் என்ன வருதுன்னா 840. இப்போ கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த 840ஆல் இந்த 4 நம்பருமே வகுப்படும். ஆனால் மீதி என்ன வரணும்னா 3 வரணும்னு சொல்கிறான். அப்போ 840 + 3 843ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? 843ஆல் இந்த எல்லா நம்பரையும் 4 நம்பரையும் வகுத்து பார்க்கும்பொழுது மீதம் 3 வரணும். அதே நேரத்தில் இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்கிறான்னா 9ஆல் மிச்சமின்றி வகுப்படணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ 9ஆல் மிச்சமின்றி வகுப்படணும்னா இந்த 843 ஒரு நம்பர் 9ஆல் வகுப்படணும்னா இலக்கங்களோட கூடுதல் 9ஆல் வகுப்படணும். 8 4 12, 12 + 3 15. 15 எதால் வகுப்படாது? 9ஆல் வகுப்படாது. அப்படின்னா இந்த நம்பர் கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் இது எல்சிஎம் அப்படின்னு தெரியும். இந்த கண்டிஷன் படி இந்த கண்டிஷனுக்கு இந்த நம்பர் பொருந்தலைங்கிறதால இதோட நெக்ஸ்ட் மல்டிபிள் 840ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள் என்னன்னா 1680. அடுத்த மடங்கு 1680. அதாவது இந்த 1680ஆலையும் இந்த 5, 6, 7, 8ங்கிறது முழுமையாக தான் வகுப்பட போகுது. ஏன்னா இதோட மல்டிபிள் தானே 840ஓட மல்டிபிள் தானே 1680ங்கிறது. இப்போ இது கூட 3 கூட்டிட்டோம்னா என்ன வந்துடும்? 1683ன்னு வந்துடும். அவன் சொல்கிற கண்டிஷன் என்னது? அந்த நம்பரால் அந்த மிகச்சிறிய எண்ணால் இந்த 4 நம்பரையும் வகுக்கும் பொழுது மீதி 3ன்னு வரணும். ஏன்னா நீங்கள் இந்த 1683 இந்த 5, 6, 7, 8 ஒவ்வொரு நாளையும் தனித்தனியாலும் வகுத்து பாருங்கள். மிச்சம் என்ன வரும் அப்படின்னா 3 வரும். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன? ஆனால் 9ஆல் மிச்சமின்றி வகுப்படணும்னு சொல்கிறான். அப்போ 9ஆல் மிச்சமின்றி வகுப்புன்னா என்ன அப்படின்னா இலக்கங்களோட கூடுதல் 9ஆல் வகுப்பிடுச்சுன்னா அந்த ஹோல் நம்பர் எனக்கு என்ன ஆகுனா 9ஆல் வகுப்படும். 8 1 9 9 இங்கே ஒரு 6 3 9 9 + 9 18ன்னு வந்துடும். அப்போ கண்டிப்பாக இது எதால் வகுப்படும்னா 9ஆல் வகுப்படும். மிச்சமின்றி வகுப்படும். சரியா? ஸோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி 1683. ரொம்ப சிம்பிள். இந்த கண்டிஷன் எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனால் இதெல்லாம் நீங்கள் எல்சிஎம்லாம் கண்டுபிடிக்கவே தேவையில்லை. கொடுத்துருக்க நம்பரில் எது 9ஆக வகுப்படுதோ அதுதான் ஆன்சர். 8 4 8 இருக்கு இல்லையா? இந்த 8 4 8 கவனிங்க. 8 4 8 9ஆல் என்ன ஆகாது? வகுப்படாது. ஏன்னா 8 8 16 16 நாள் என்ன வந்துன்னா 20 100 20 9ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. அடுத்து 8 4 12 12 + 3 15 இதுவும் 9ஆல் வகுப்படாது. அடுத்து இங்கே வரும் 8 8 16 16 6 22 + 1 23ன்னு வரும். இதுவும் 9ஆல் வகுப்படுது. இது நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. ஆன்சர் இதாக தான் இருக்கும். கூட்டி வேணா பாருங்கள். சரியா? 6 1 7 7 3 10 10 8 18 எதால் வகுப்பட போகுது? 9ஆல் வகுப்பட போகுது. ஸோ இப்போ ஆன்சர் நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணாமலே ஆன்சர் என்னன்னு சொல்லிடலாம்னா 1683. ஸோ நெக்ஸ்ட் கணக்கு பாருங்கள். 88ஆல் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்க நம்பரில் எது 88ஆல் வகுப்படுமோ அதில் மிகப்பெரிய 4 இலக்க நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னா 9999. இதை என்ன பண்ண போகிறோம்னா 88ஆல் வகுத்து விட்டுற போகிறோம். ஒரு தடவை 88, இதில் ஒரு 88 இருக்கும். ஸோ இந்த 99ல் 88 போச்சுன்னா பாக்கி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 11 இருக்கும். பக்கத்தில் இந்த 9 இருக்கா, அதை எடுத்து எழுதிக்கிறோம். 119ன்னு வந்துடும். 119லையும் ஒரு தடவை தான் வரும். சரியா? அதில் 88 போச்சுன்னா பாக்கி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 12 22 22 9 31ன்னு இருக்கும். 31. திரும்ப இந்த ஒரு 9 பாக்கி இருக்குல்ல, அதை பக்கத்தில் எழுதிடுறோம். இதில் எத்தனை 88 இருக்கும் அப்படின்னா 3 88 இருக்கும். 3 24 240 3 24 264. இந்த 219லேருந்து 9ல் 4 மைனஸ் பண்ணால் 5 ஒன்று கடை வாங்குகிறோம். 11 6 5 5. ஸோ இப்போ இந்த 88 9999ஆல் 88 வகுக்கும் பொழுது முழுமையாக வகுப்பட்டது போக, அதாவது 113 தடவை வகுப்பட்டது போக மிச்சம் எவ்வளோ இருக்குன்னா 55ன்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த 9999லேருந்து இந்த 55 மைனஸ் பண்ணிவிடும். 9ல் 5 போச்சுன்னா 4, 9ல் 5 போச்சுன்னா 4, 99. ஸோ இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 9944 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா
இந்த 88 எப்படி காரணியாக பிரிக்கலாம்னா 11 × 8 அப்படின்னு பிரிக்கலாம். கொடுத்துருக்க நம்பரில் எது 11 8ஆல் வகுப்படுதோ அதுதான் ஆன்சராக இருக்க போகுது. இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணவே கூடாதுன்னா எடுக்கவே கூடாது, சரிங்களா? ஏன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் 1200 1100 கிட்ட எனக்கு 180 கிட்ட இருக்குது. 1180 கண்டிப்பாக 2 தடவை இது வகுப்படும், சரியா? ஸோ அப்போ அதனால் இதை எடுக்கவே மாட்டோம். அதேமாதிரி இதையும் எடுத்துங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 9768 இருக்குது. இதையும் எடுக்கவே கூடாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9999 வரையும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 200க்கு மேலே வருது. 200 எனக்கு 2 தடவை 88 வரும் இல்லையா? அப்போ இதையும் எடுக்க மாட்டோம், சரிங்களா? அப்போ இதுவா அப்படின்னு தான் செக் பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போ இந்த நம்பரும் எனக்கு 11ஆல் வகுப்படும். இந்த நம்பர் என்ன ஆகுனா 11ஆல் வகுப்படும். அடுத்தது நான் எது 8ஆல் வகுப்படலையோ அதுதான் ஆன்சராக எடுத்துக்க போகிறோம். இது 8ஆல் வகுப்படும். இது வகுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 8ஆல் வகுப்புனா கடைசி 3 இலக்கங்கள் 8ஆல் வகுப்படணும். 1 8 8, பாக்கி 1 இருக்கும் 14. 14 திரும்ப 1 8 8, பாக்கி 6 இருக்கும் 64. 8 8 64. அப்போ இது 8ஆலையும் வகுப்படுது, 11ஆலையும் வகுப்படுது. இங்கே வந்துடுறோம். இதை 8ஆல் வகுத்து பார்க்குறோம். கடைசி லாஸ்ட் டிஜிட்டு 1 8 8, பாக்கி 1 இருக்கும் 18. 18ல் 2 8 16, பாக்கி 2 இருக்கும் 28. 28 8ஆல் வகுப்படாது. அப்போ இது ஆன்சர் கிடையாது, சரிங்களா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா? நெக்ஸ்ட் கணக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த சிறிய எண்ணுடன் 3ஐ கூட்டினால் அது 10, 12, 14 மற்றும் 16ஆல் வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொடுத்துருக்க சிறிய எண்ணுன்னு சொல்லிவிட்டு அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 10, 12, 14, அடுத்தது 16, சரிங்களா? எல்சிஎம் எடுக்கிறோம். 2, I2 10, 6 2 12, 7 2 14, 8 2 16. திரும்ப 2ஆல் அடிக்கிறேன். 5, 3 2 6, 7 அப்படியே இருக்க போது. 4 2 8. இதுக்கப்புறம் எந்த 2 நம்பருக்கும் எனக்கு பொதுவான வகுத்து இல்லை. அதனால் என்ன பண்ணிடுவான், எல்சிஎம் ஈக்குவல் டு கொடுத்துருக்க இங்கே வந்திருக்க சைடில் இருக்கிற இந்த காரணிகள் இருக்கு இல்லையா, 2 × 2 × 5 × 3 × 7 × 4ன்னு இருக்கு. இதை பெருக்கி விட்டுருப்போம். ஸோ இப்போ இதை பெருக்கிறோம். 2 2 4, 4 5 20, 20 3 60ன்னு வந்துடும். 60 × 7, 7 6 42, 420. 420 4 தடவை பெருக்குவோம். 4 16, 1600, 4 20 80ன்னு வந்துடும். 1680. அவங்க கொஸ்டின் கேட்குறது என்ன அப்படின்னா, 3ஐ கூட்டினால், எந்த சிறிய எண்ணுடன் 3ஐ கூட்டினால் அது 10, 12, 14 மற்றும் 16ஆல் வகுப்படும். இந்த 1680ஆல் இந்த 4 நம்பருமே என்ன ஆகுனா வகுப்படும். அவன் கேட்குறது ஒரு நம்பர் இருக்குது, அது கூட 3 கூட்டுனா இந்த 1680 வரணும் அப்படின்னு கேட்குறான், சரிங்களா? அப்போ 1680லேருந்து என்ன பண்ணிடணும்னா 3 மைனஸ் பண்ணிடணும், சரிங்களா? முன்னாடிலாம் பார்க்கும்பொழுது எந்த சிறிய எண்ணை கழித்தால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அப்போ அங்கே கழிக்க சொல்லும்பொழுது கூட்டிட்டுருவோம். இங்கே கூட்ட சொன்னாங்கன்னா என்ன பண்ணிடணும்னா கழிச்சிடும். ஸோ 1677ங்கிறது தான் என்னவாக இருக்குன்னா சரியான விடையாக இருக்கும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது 1680ன்னு கொடுக்குறான். இதோட நான் 3 கூட்டணுன்னா எனக்கு என்ன வரும்னா 1683ன்னு வரும். 1683ல் இந்த 10லாம் என்ன ஆகுது, வகுப்படாது. அதனால் இது ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட் அதே தான், இந்த 70 கூட 3 ஆட் பண்ணோம்னா 1673ன்னு வரும். இதுவும் எதால் வகுப்படாது அப்படின்னா அந்த 10ஆல் வகுப்படாது. ஏன்னா ஒரு நம்பரை எடுத்து செக் பண்ண 10ஆல் வகுப்புறது ஈஸி இல்லையா? அதனால் நான் அதை எடுத்து செக் பண்ணுறேன். அடுத்து இங்கே வந்துடுறோம். 1680 அப்படின்னு வரும். இதை எடுத்துக்கிறோம். இது எனக்கு 10ஆல் வகுப்படும். அடுத்தது நான் எந்த நம்பரை சூஸ் பண்ணிக்கிறேன்னா 3ஆல் வகுப்படுமா அப்படின்னு பார்க்குறேன். ஏன் 3ஆல் வகுப்படும்னா இந்த 12ஓட ஒரு காரணி தான் என்னது 3. அப்போ ஒரு நம்பர் 3ஆல் வகுப்படும்னா இலக்கங்களோட கூடுதல் எனக்கு என்ன ஆகுனா 3ஆல் வகுப்படும். இதில் உள்ள இலக்கத்தை கூட்டுறேன். இதில் உள்ள இலக்கத்தை கூட்டினா 15 வரும். 15 3ஆல் வகுப்படும். அப்போ இதுவும் ஆன்சராக இருக்கலாம். அடுத்து இங்கே வந்துடுறோம். 1697ங்கிறது 1700 அப்படின்னு மாறிடும். இதோட 3 கூட்டுறோம் இல்லையா, இதோட 3 கூட்டினோம்னா 1700ன்னு மாறிடும். 1700 நான் 3ஆல் வகுப்படுவான்னு பார்க்குறேன். 7 1 கூட்டினா 8 வரும். 8 3ஆல் வகுப்படுவோம், வகுப்படாது. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் என்ன அப்படின்னா 1687. இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா இதை சால்வ் பண்ணிக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 400க்கும் 500க்கும் இடையில் 12 15 20 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் இந்த 12 15 20 இது 3க்கும் எல்சிஎம் எடுப்போம். இது 3க்கும் எல்சிஎம் எடுத்தால் 60 வரும், சரிங்களா? டக்குன்னு அந்த நம்பரை பார்த்தே சொல்லிடலாம். பெரிய நம்பர் 20, அதில் 12 வகுப்படாது, 15 வகுப்படாது. அடுத்த மல்டிபிள் 40, 40ல் எனக்கு 12 வகுப்படாது, 15 வகுப்படாது. அடுத்த மல்டிபிள் 60, 60ல் எனக்கு 12 வகுப்படும், 15 வகுப்படும். அப்போ இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் என்னென்னா 60 தான் எல்சிஎம், சரி? அதனால நான் டானாகலே போடுறேன். 6 2 12, 15 அப்படியே இருக்கும், 12 20. திரும்ப 2ஆலே அடிக்கிறேன்.
சரியா, 3 6 15 அப்படியே இருக்கும், 2 10 சரியா. இப்போ 5ஆல் அடிச்சுக்கிறேன் சரியா, 3 அப்படியே இருக்கும், 5 15 1 5 5, திரும்ப 3ஆல் அடிக்கிறேன், 1 3 3 1 3 3 1ன்னு வந்துடும். ஸோ 2 × 2 × 5 × 3 2 2 4 4 5 20 23 என்னென்னு வந்துடும் 60 அப்படின்னு கிடச்சிடும் சரியா. அப்போ நமக்கு 400க்கும் 500க்கும் இடையில் இந்த 12 15 20ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் என்னென்னு கேட்குறேன். இந்த 3 நம்பருக்கும் பொதுவான எண் என்ன அப்படின்னா 60. அப்போ 400லேருந்து 500 வரலையும் 60ஆல் வகுப்படுற எண்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 420 60ஆல் வகுப்படும், அதை விட்டால் 480 60ஆல் வகுப்படும். ஸோ அப்போ அவன் கேட்குறது என்ன அப்படின்னு கேட்குறான்னா எத்தனை எண்கள்னு கேட்குறான், 2 எண்கள், 2 எண்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரு எண்களின் மீபோவா மற்றும் மீபோமா முறையே 50 மற்றும் 250. அதாவது HCF எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. HCF 50ன்னு சொல்லியிருக்காங்க, எல்சிஎம் 250ன்னு சொல்லியிருக்காங்க சரியா. முதல் எண்ணை 2ஆல் வகுக்கும் பொழுது முதல் நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதை 2ஆல் வகுத்தோம்னா ஈவு 50 அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த எண் என்ன இருக்குன்னா x = 2 × 50 என்னன்னு வந்துடும்னா 100 அப்படின்னு வந்துடும். எனில் இரண்டாவது எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், இரண்டு எண்களின் பெருக்குத்தொகை ஈக்குவல் டு அவ்விரு எண்களின் எல்சிஎம் மற்றும் ஹெச்சிசிஎஃபோட பெருக்குத்தொகைக்கு சமமாக இருக்கும் சரியா. ஒரு நம்பர் எனக்கு 100 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, இன்ட்டு y ஈக்குவல் டு எல்சிஎம் என்ன சொல்லியிருக்காங்க 50 இன்ட்டு எல்சிஎம் வந்து 250, ஹெச்சிசிஎஃப் என்ன அப்படின்னா 50. இந்த 2 0வுக்கு இந்த 2 0வுக்கு அடிச்சு விட்டுறோம். ஸோ y = 5 × 25 என்ன வந்துடும்னா 125. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட்டு 48 வினாடிகள் 72 வினாடிகள் மற்றும் 108 வினாடிகளுக்கு பிறகு 3 வெவ்வேறு சாலை குறுக்குவெட்டுகளில் போக்குவரத்து விளக்குகள் மாறுகின்றன. காலை 7 மணிக்கு அவை ஒரே நேரத்தில் மாறினால் எந்த நேரத்தில் அவை மீண்டும் ஒரே நேரத்தில் மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்க அந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த மீண்டும், திரும்பவும், மீண்டும், எப்போது, ஒன்றாக சந்திக்கும் இந்த வேர்டெல்லாம் வந்துச்சு அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த 48 72 அடுத்தது 108 இந்த 3 நம்பருக்கு தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம் சரியா. ஸோ இப்போ இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ இது 3ஆல் அடிக்கிறேன், 16 3 48, 24 3 72, 36 3 என்ன வந்துடும் அப்படின்னா 108 அப்படின்னு வரும். திரும்ப 2ஆல் அடிச்சுக்கிறேன், 8 2 16, 12 2 24, 18 2 36. திரும்ப 2ஆல் அடிக்கிறோம், 4 2 8, 6 2 12, 9 2 18. திரும்ப 2ஆல் அடிக்கிறேன், 2 2 4, 3 2 6 9. திரும்ப 3ஆல் அடிக்கிறேன், 2 அப்படியே இருக்க போகுது, 1 3 3 3 9. ஸோ இப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 3 × 2 × 2 × 2 × 3 × 3 2 2 2 3 × 2 × 3 1 2 3 4 இது எல்லாத்தையும் பெருக்கிறோம். 3 2 6, 6 2 12, 12 2 24, 24 3 தடவை பெருக்குன்னா 72, 72 2 தடவை பெருக்கும் அப்படின்னா 144, 144 3 தடவை பெருக்கணும் அப்படின்னா 3 14 42, 420, 3 4 12, 432 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ எல்சிஎம் என்னென்னா 432 வினாடிகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 432 என்ன பண்ணுறோம் அப்படின்னா வினாடிகளை நான் நிமிடத்துக்கு மாற்றுறேன் சரியா. ஒரு நிமிடத்துக்கு 60 வினாடிகள்ங்கிறதால இது 60ஆல் வகுக்கிறேன் சரியா. 1 6 6 7 6 42. அப்போ 7 நிமிடம் போக 7 6 42னா 420 வினாடிகள்ங்கிறத 7 நிமிடம் அப்படின்னு எழுதிக்கிறோம் சரியா. நான் 432ல் எனக்கு 420 போயிடுச்சுன்னா பாக்கி 12 இருக்கும், அதை வினாடிகள் அப்படின்னு எழுதிக்கிறோம் சரியா. அப்போ மீண்டும் எப்போ அப்படின்னா எல்லாம் ஒன்றாக ஒழிக்கும்னா காலை 7 மணிக்கு அப்புறம் 7 நிமிஷம் 12 வினாடி அப்போ ஒழிக்கும். அப்போ ஆன்சர் என்னன்னு எழுதுனா காலை 7 மணி 7 நிமிடம் 12 வினாடிகள் சரிங்களா. இதுதான் நமக்கு ஆன்சர். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கு இல்லையா, ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆப்ஷன் டியில் என்ன கொடுத்துருக்காங்க 7 நிமிடம் 7 காலை 7 மணி 7 நிமிடம் 12 வினாடிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் என்னவாக இருக்குன்னா சரியான விடையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கவனிங்க, பெருக்கல் பலன் 2 மிகை எண்களோட பெருக்கல் பலன் 34,560 அப்படின்னு கொடுத்துட்டாங்க.
அதேமாரி மீப்போமா ஆனது, மீப்போமா அப்படின்னா எல்சிஎம், மீப்போமா ஆனது அதன் மீப்போவாவை போல், மீப்போவானா ஹெச்சிசிஎஃப்ஐ போல் 60 மடங்கு. அப்போ 60 ஹெச்சிசிஎஃப் அப்படின்னு எழுதலாம், 60 ஹெச்சிசிஎஃப் அப்படின்னு எழுதலாம். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, 2 எண்களோட பெருக்குத்தொகை, 2 நம்பரோட பெருக்குத்தொகை 34,560ன்னு கொடுத்துட்டான். அது எதுக்கு சமமாக இருக்குன்னா, அந்த 2 எண்களோட எல்சிஎம் மற்றும் ஹெச்சிசிஎஃபோட பெருக்குத்தொகைக்கு சமமாக இருக்கும். இங்கே எல்சிஎம் நம்ம என்னென்னு எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா, கண்டிஷன் படி 60 ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 34,560. சரியா? இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோவுக்கு அடிச்சுட்றோம். 6ஆல் அடிக்கிறேன். 1 6 6, 5 6 30, பாக்கி 45 இருக்கும். 7 6 42, 7 6 42, பாக்கி 3 இருக்கும் 36, 36 6 6 36. ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் என்ன வந்துடும்னா, ஹெச்சிசிஎஃப் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 576ன்னு வரும். 576ஓட வர்க்க மூலம், இது முழு வர்க்க எண். சரியா? இதோட வர்க்க மூலம் என்ன அப்படின்னா 24. ஹெச்சிசிஎஃப் 24ன்னு கிடச்சிருச்சு இல்லையா? இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு எல்சிஎம் கிடச்சிடும். ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு 60 இன்ட்டு 24. 60 தடவை 24 பெருக்கிறோம். 60 தடவை 24 பெருக்கணும்னா 6 தடவை 24 பெருக்கணும்னா 6 2 12, 120, 6 4 24, 144, பக்கத்தில் ஒரு 0. ஸோ இப்போ எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 1440. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மீப்போமா மற்றும் மீப்போவாவின் வித்தியாசம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ 1440லேருந்து 24 என்ன பண்ணிடுறோம்னா மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோம்னா 1416 அப்படின்னு கிடைக்கும். 1416, 1416 ஆப்ஷன் 7 இருக்குது. சரிங்களா? 1416. சரியா? இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வீடியோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவிடவும். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களோட பதிவுகளை கமெண்ட்ஸ் ஏரியாவில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.